இன்னைக்கு குளிர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இல்லையாப்பா? ஆமா ஃபாதர். வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு லேட்டா வந்திருக்கீங்க. ஆமா, வயசாயிடுச்சுல்ல. அதுவும் சரிதான். அது டே ராகவா, நில்லு. நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன். என்ன விஷயம்? ஏண்டா, நீ எதுக்கு தேவையில்லாம அந்த பசங்களை அடிச்ச? அடிச்சதுதான் உங்க பிரச்சனையா? நான் அவளை அடிப்பேன், கொல்லுவேன். அது ஏன் விருப்பம் ஃபாதர். இனிமே அது நடக்காது. டேய், பல வருஷங்களுக்கு முன்னால நீ அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போனவன் தானடா. ஏண்டா, அந்த குடும்பம் எப்படி வாழ்ந்துச்சுன்னு நீ ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்திருக்கியாடா? அப்பங்கிற அதிகாரத்தை மட்டும் காட்ட வந்துட்டான். டேய், அந்த குழந்தைங்களையாவது நீ கொஞ்சம் வாழ விடலாம்ல. இத பாரு, உன் பொண்ணு தான் இந்த ஊருக்கு எஸ்ஐயா வந்திருக்கா. இனிமே நீ இந்த மாதிரி பண்ணனா அவளே உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டுடுவா. ஆனா அதோட மானக்கேடு உனக்கு இல்ல, அவளுக்கு தான். அத நீ மறந்துடாத. அந்த அவமானத்தை எல்லாம் அவ தாங்கிக்குவா. நீங்க ஆளுங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புற வழியை பாருங்க. உங்க அறிவுரை எனக்கெல்லாம் தேவையில்லை. ஓஹோ, நான் பாத்துக்கிறேன். உன்னை எல்லாம் எந்த ஜென்மத்திலையும் திருத்த முடியாதுடா. ஃபாதர், மீட்டிங் 10 மணிக்கு. டேய், இதுக்கு எல்லாத்துக்கும் காலம் ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லுண்டா. அன்னைக்கு நீ அழும்போது வர்றது கண்ணீரா இருக்காது, உன்னோட சூடான ரத்தமா தான் இருக்கும். டேய், கூடி போட. வாங்க ஃபாதர். கர்த்தரே இவனை மன்னியும். அண்ணா, நான் கிளம்புறேன். சரி, நாளைக்கு சீக்கிரமா வந்துருமா? சரிங்க அண்ணா. புஷ்பகிரி புஷ்பகிரி புஷ்பகிரி. ஏறுங்க ஏறுங்க. புஷ்பகிரி 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 புஷ்பகிரி. வாங்க ஏறுங்க. அண்ணா வண்டி எடுங்கண்ணா. என்னடா பசங்களா இதெல்லாம்? ஒரு வேகமே இல்லையே. நல்ல சுறுசுறுப்பா விளையாடுங்கப்பா. என்ன ஃபாதர், நீங்க வரீங்களா? ஒரு 10 நிமிஷம் ஆடலாம் வாங்க. நான் விளையாடின விளையாட்டையெல்லாம் உங்களால ஜென்மத்துக்கும் விளையாடவே முடியாது. அதெல்லாம் உங்க நினைப்பு தான் ஃபாதர். என்னப்பா ஆட்டம் ஆடுறீங்க? நல்லா ஆடிட்டு இருந்தேன் கோச். என்னாச்சு? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட இந்த கத்தி உன் கழுத்துல பட்டிருக்கும். ஃபாதர், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்.
என்ன விஷயம்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. கலரி சண்டையெல்லாம் அவர் சின்ன வயசுலயே கத்துருக்காரு. அதுவும் இல்லாம ஏதோ ஒரு பெரிய குரு கிட்ட சிலம்பம், கத்தி சண்டை எல்லாத்தையும் கத்துருக்காரு. எந்த காட்டு மிருகத்தையும் பிடிக்கிற சரியான வேட்டைக்காரன். இருந்தாலும் உங்ககிட்ட ஏன் இவ்வளோ கோபம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நானும் அவரோட பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் ஒருவேளை இன்னும் கோவமா இருக்காரோ என்னவோ. அவன் பொண்ணை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அந்த குடும்பத்தையே அவ தான் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கா. 1960 சுருளியிலிருந்து பல பேர் இங்க வந்து குடியேறினாங்க. மெர்லினுக்கு 1 வயசு இருக்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் இங்க வந்து குடியேறினாங்க. அன்னைக்கு இது ஒரு பெரிய காடு. பார்த்த இடத்துல அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள மாதிரியே பல பேர் இந்த ஊரை விட்டு போகாம இருந்தபோது அன்னைக்கு எஸ்பியா இருந்த அப்துல் காதரும் போலீஸ்காரங்களும் ஃபாரஸ்ட்காரங்களும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊர்ல பெரிய பிரச்சனையை பண்ணாங்க. அன்னைக்கு அடி வாங்கியும் துப்பாக்கி சூட்லயும் நிறைய பேர் இறந்தாங்க. துப்பாக்கி சூட்ல மெர்லினோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு இங்க இருந்த ஃபாதர் தாமஸ் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. ஃபாதர் தாமஸ் தான் மெர்லினை படிக்க வச்சாரு. அவ 12th படிக்கும்போது தான் ராகவன் கூட அவளுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அது கடைசியில கல்யாணத்துல போய் முடிஞ்சது. அன்னைக்கு ராகவன் ரொம்ப நல்லவன். அவங்களோட குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா எப்பவோ அதுல விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சது. ராகவன் மெர்லினை கொல்ல ட்ரை பண்ணான். குழந்தைங்கள அனாதையாக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டான். அப்புறம் 20 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துதா இந்த பஞ்சமி கூட வாழ்ந்துட்டு இருக்கான். எது எப்படியோ, இங்க பாரு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. கர்த்தரே. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் சார்ஜ் எடுத்தோன்னே வந்தேன்க்கா. ஏன்க்கா அழறீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் போலீஸ் ஆயிட்டேன்ல. இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் நல்லபடியா தீந்துடும். நீ போகும்போது நம்ம சர்ச்சில் ஃபாதரை பார்த்துட்டு போ. ஃபாதர் சொன்னனால தான் இந்த ஊர்ல எனக்கு சார்ஜ் கிடைச்சது. அக்கா, நீங்க ட்ரிசாவை பாத்தீங்களா? ஒரு டைம் டவுன்ல பார்த்தேன். கூட அவ குழந்தையும் இருந்தது. அவங்க மாமியாரும் கூட இருந்தாங்க. என்னால ஒண்ணுமே பேச முடியல. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அப்பா பார்த்தேன். ஒரு வாட்டி ஜங்ஷன்ல பிரச்சனை பண்ணாரு. ஷரத்தை வேற தேவையில்லாம அடிச்சிட்டாரு. என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா அவரு பாவம். அட, போலீஸ்காரி இங்க வந்துட்டாளா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் ஃபாதர். ஏன் ஆசீர்வாதம் இல்ல, எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான் உனக்கு. உங்களை பத்தி தான் ஃபாதர் இப்போ நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்படியா? இந்த வேஷத்துல பார்க்கும்போது நீ அழகாத்தான் இருக்க. இனிமே இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும். மெர்லின், உனக்கு இப்ப எப்படி இருக்கு? 23 வருஷமா இல்லாத மாற்றம் இனிமேதான் வரப்போகுதா? நீ எதுக்கும் கவலைப்படாத. கடவுள் இந்த குழந்தைங்களோட பிரார்த்தனையை கேட்காம இருக்க மாட்டாரு. எனக்கு இனிமே எழுந்துக்க வேண்டாம் ஃபாதர். நான் சீக்கிரமே போய் சேர்ந்துட்டாவே எனக்கு போதும். உன்னை விட நிறைய வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. விசுவாசமா இருக்கிறவங்கள கடவுள் என்னைக்குமே பரிசோதனை பண்ணுவாரு. மெர்லின், உன்னோட எல்லா கஷ்டத்தையும் நீ கடவுள் கிட்ட சொல்லு. அவர் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவார். சரிங்க ஃபாதர். போலாம். ஹலோ, தாலிர் ஃபைனான்ஸ். சார், நான் தான் சேரா.
என்ன மேடம் இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கீங்க? சும்மா இருக்கும்போது கூப்பிடலான்னு தோணுச்சு. அப்படியா? ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் உனக்கு நேரமே இல்ல. வீட்ல வந்து உட்கார்றது கூட டைமே இல்ல. இங்க பாரு, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஃப்ரீ ஆயிட்டு நானே கூப்பிடுறேனே. வைக்க போறியா? இங்க கஸ்டமர் இருக்காங்க. சரி சரி, ஓகே. அன்னைக்கு நான் பார்த்த போட்டோ, அதுல இருக்கிற அவ நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஒரு டீ போடு. டேய் பாபு, ஒரு டீ போடு. சாப்பிட ஏதாவது வேணுமா? சூடா பஜ்ஜி இருக்கு. வேண்டாம். ஆமா, எந்த ஊர் உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நான் வெளியூர்ல இருந்து வரேன். ஓ, என்ன ஏதாவது வேலை தேடி இங்க வந்தீங்களா? இங்க தங்க வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? இருக்கு, ஆனா வாடகை கொஞ்சம் அதிகம். மாசம் 50 ரூபா கேட்பாங்க. ஓகேவா? பாபு, இவர் வெளியூர்ல இருந்து வேலை தேடி வந்திருக்காரு. நமக்கு ஆத்தோரமா ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை இவருக்கு காமிச்சிரு. இப்போதைக்கு அந்த வீட்டுல தங்கிக்கிங்க. உங்க வேலை விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சரி. இன்னைக்கு எங்க ஊர்ல பண்டிகை ஆரம்பிக்குது. இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறும். நான் வருவேன். கடவுளை பார்க்கறதுக்காக இல்லை, என்னோட ஆசையே நீதான். திருவிழா சமயத்துல என் வீட்டில் தான் நான் இருப்பேன். நீ கண்டிப்பா அங்க வரணும். நான் காத்துட்டு இருப்பேன். வந்தாலே
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாராவது பார்த்துட்டா? நீ வா, உட்காரு, பயப்படாத. ஏண்டி சிரிக்கும் மவள, நம்ம இனத்துக்கே களங்கத்தை உண்டு பண்ணிட்டியே. டேய் பிடிங்கடா அவன. ஐயோ வேண்டாம், ஒண்ணும் செய்யாதீங்க. ஏய் ஐயோ அவரை விட்டுருங்க, அடிக்காதீங்க. அவன விடாதீங்கடா, அடிங்க. வேண்டாம். நல்லா அடிங்க. அவரை அவன விடாதீங்கடா, அவன அடிங்க. அவன விடக்கூடாதுடா.